ராஜ் முகமது, நீங்க ஊடக கடமையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றீர்கள். இந்த நிகழ்வு வந்து இது ஒரு புது மாதிரியான நிகழ்வு, அது மாத்திரமல்லாமல் பிரம்மாண்டமான நிகழ்வு. இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு உண்மையிலேயே வரலாறு காணாத நிகழ்வாக இருக்கிறது. மருதமலை மஷ்ரூ மௌலானா மைதானமும் அங்கே இருக்கின்ற கடற்கரையும் முழுமையாக வரலாறு காணாத ஒரு ஒரு வகையான ஒரு குதூகலம் கண்டிருக்கிறது அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல இன்றைய தினத்தில் அதிகளவான ஊடகங்கள் வந்திருக்கிறது. ரிதம் டிவி இங்கே வந்திருக்காங்க, அவங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் மஜித் அவர்களை. அதே போல நாங்கள் இன்றைய தினத்தில் எங்களோட மெகா தொலைக்காட்சியூடாக நேரலையூடாக உத்தியோகப்படுத்தப்பட்ட ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரலை வழங்குனராக நாங்கள் தினத்திலே வழங்க இருக்கிறோம். நேரலையூடாக கடற்கரையிலே 10.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்களில் கொண்டு பெரிய பிரம்மாண்டமான திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையூடாக நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கிறோம். சர்வதேசம் முழுவதும் இன்றைய தினத்தில் இந்த போட்டியை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். நிச்சயமாக உண்மையிலே இப்பொழுது குறிப்பாக அந்த ஃபுட்பால் மேட்ச் என்றால் கிரவுண்டிலே தான் எல்லா விடயம் நடக்கும். ஏன் இந்த கடற்கரையிலிருந்து ஒரு ஊர்வலமாக வர இருக்கிறார்கள்? அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அதற்கான காரணம் உண்மையிலேயே அப்துல் அசீஸ் அப்துல் ஹஃபீலை பொறுத்த மட்டும் இந்த சமூகத்திற்காக ஒரு ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு வாழ்ற ஒருத்தர் இங்கே கடற்கரையிலே அவருடைய நண்பருடைய ரியாசுடைய மீன் பதப்படுத்துகின்ற நிலையம் அண்மையிலே சிறப்பான முறையில் பிரம்மாண்ட முறையில் திறந்து வைக்கப்பட்டது. இனி அவருடைய நண்பர் அதே போன்று நம்முடைய மருதமுனை பீச்சை பொறுத்த மட்டும் வெள்ளிக்கிழமை ஆனாலே ஒரு ஃபன்னும் மரீனா பீச் மாதிரி அப்படி தோற்றம் அளிக்கும். நிறைய மக்கள் வருவாங்க. அந்த மக்களோட கொண்டாடி மகிழ்ந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்யணும். மற்ற முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அங்கே கடலுக்குள்ளே 10-12 வள்ளங்களை கொண்டு அதில் இருந்து வானவேடிக்கைகளை வழங்கி ஒரு பிரம்மாண்டமான அதிர்ச்சியை ஊட்டி அந்த விழாவை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அங்கே பீச்சில் இருந்து நாங்கள் வரதுக்கு இருக்கிறோம். சரி, சரியாக எத்தனை மணிக்கு இந்த நிகழ்வுகள் இன்னும் ஒரு 15 நிமிடங்களிலே போட்டி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதில் இருந்து ஒரு 1 ஹவருக்கு பிறகு போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் இப்போதுதான் பேசினேன் முழுமையான அனுசரி வழங்குகிற அப்துல் அசீஸ் அப்துல் ஹபீல் அவர்களோடு. உடனடியாக அனைத்து நிகழ்வுகளையும் தயார்படுத்துமாறும் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.